துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், செய்தி குறித்து முழுவதும். வணக்கம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து வைத்ததை எதிர்த்து மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் ஹென்றி திபேன் ஆஜராகி துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையை அதிகரித்து வழங்க வேண்டும் என்று மனித உரிமை ஆணையமும் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையமும் பரிந்துரைத்திருக்கிறது என்ற ஒரு தகவலை சுட்டிக்காட்டினார். மேலும் தொடர்ந்து நீதிபதிகள் மனித உரிமை ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த இந்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் என்பது முடித்து வைத்தது நியாயம்தானா, இழப்பீடு வழங்க உத்தரவிட்டதுடன் தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய பணி முடிவடைந்து விடவில்லை, சம்பந்தப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் இழப்பீட்டை அவர்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் பதிவு செய்தார்கள். மேலும் மனித உரிமை ஆணைய உத்தரவுக்கு எதிராக இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிப்பதாக இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய தரப்பை கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதே என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பினார்கள். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இணைத்து மனு தாக்கல் செய்யும்படி மனுதாரர் தரப்புக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி 19ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.